ஹாய் ஹைஸ் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டோரியோடைய ஸ்டார்டிங்லேயே ஹோம்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் கிளாராவை தான் காமிக்கிறாங்க. ஸோ ரோட்டோரத்தில் ஒரு குப்பை தொட்டி ஓரமாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு அங்கே தான் ஹீரோயின் வாழ்ந்துட்டு வரா. அந்த பக்கமாக போகிறவங்க வரவங்க கிட்டலாம் சாப்பாட்டுக்காக பெக் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் யாருமே 5 பைசா கூட தரமா போயிட்டு இருக்காங்க. இப்படியே கை நீட்டி பெக் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு மேலே இருந்து அவள் கையில் ஒரு பணத்தால் வந்து விழுது. இவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்கு. என்னடா இது அதிசயம்னு பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு மேலே இருந்து பணம் மழையா அவன் மேலே கொட்டிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவளுக்கு நேராக அந்த இடத்துல ஒருத்தவன் தொங்கிட்டு இருக்கா. அவனுடைய பேண்ட் பாக்கெட்ல இருந்து அவ்வளோ பணமும் கொட்டிட்டு இருக்கு. ஸோ இவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இவனோட பேரு ஸ்டீஃபன். சரியான பர்வர்டு. இவன் கீழே நிற்கிற கிளாராவை கூப்பிட்டு, அந்த பணம்லாம் என்னுடைய தான், அந்த பணத்தை எல்லாத்தையும் வேணாலும் நீயே வச்சுக்கோ, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இங்கேருந்து நான் கீழே விழுந்தேன்னா கண்டிப்பாக என் கை கால் உடஞ்சிடும் சொல்லி ஹெல்ப் கேட்குறான். ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு கிளாராவா அங்கிருந்து அட்டை பெட்டியெல்லாம் எடுத்து அவனுக்கு நேராக அடிக்க வைக்கிறா. எல்லாத்தையும் அடிக்க முடிச்சதுக்கப்புறம் எப்போ குதி உனக்கு எது ஆகுதுன்னு சொல்லவும் அவனும் மேலே இருந்து குதிக்கிறான். இவ்வளோ பக்கத்தில் போயிட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா, நீ நல்லா தானே இருக்கேன்னு கேட்கும் போது நகர்ந்து போன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு நீ உன்னை எனக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை, என் கால் உடஞ்சது தான் மிச்சம், ஒழுங்காக என் பேண்ட் பாக்கெட்லேருந்து பொறுக்குன்னு பணத்தை எல்லாத்தையும் திருப்பி குறின்னு கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக மேலே இருந்து அதுவும் இவன் குதிச்சான் இல்லையா, அந்த பால்கனி வழியாக ஒரு சத்தம் கேட்குது. ஒரு ஆள் நல்லா பல்காக வந்து நின்று எங்கே போனா அவனை விட மாட்டான், அவன் மட்டும் என் கையில் கிடச்சா அவனை கொல்லாமல் விட மாட்டான்னு இந்த ஹீரோவை தான் தேடிட்டு இருக்கான். அப்போ அவனுடைய வைஃப் வந்து அவன் இந்நேரத்துக்கு தப்பிச்சு போயிருப்பான், அவனை விட்டுருங்க, அவனை எதுவும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் எங்கே போனாலும் அவனை கொல்லாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி இவனை தேடி தான் வந்துட்டு இருக்கான். எதுக்குறா இவன் இவ்வளோ கொலவெறியோட ஹீரோவை துரத்திட்டு இருக்கான்னு பார்த்தா இவன் வைஃபுக்கும் ஹீரோக்கும் அஃபேர் ஓடிட்டு இருக்கு போல. அதான் அவன் வைஃபை இவனுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவ கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்க ட்ரை பண்ணியிருந்திருக்கான். அந்நேரம் பார்த்து கரெக்டாக அந்த ஹஸ்பண்ட் காரனும் இவங்களை கையும் களமா பிடிக்க அந்த ரூமுக்குள்ள வரவும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்க தான் சார் அந்த பால்கனி வழியா குதிச்சிருக்காரு. இவனுக்கு வர இப்ப கால் உடஞ்சிருக்கு இல்லையா, அதனால டக்குன்னு அங்கேருந்து தப்பிச்சு ஓட முடியாது. அவன் கையில வர நான் மாட்டினா கண்டிப்பா செத்தேன், எனக்கு ஒன்னே போட்டுருவான், இந்த பணத்தை வேணாலும் நீயே வச்சுக்கோ, தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறான். ஸோ ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வர பல்கா இருக்கான், கொலை வெறியோட இருக்கான், வந்தானா இவனை கொண்டு போட்டுருவானே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அப்பதான் அவனுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வருது. பக்கத்துல ஏதோ ஒரு கறி மாதிரி இருக்கா, அதை எடுத்து அவன் மூஞ்சி ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு பக்கத்துல இருந்து அழுக்கு துணியெல்லாம் அவன் மேலே பொத்தி விட்டு அவனை அப்படியே கவர் பண்ணிக்கிறா. அந்த ஹஸ்பண்ட் காரனும் வெளியில வரான். இந்த பொண்ணுகிட்ட வந்த இந்த பக்கமா ஒருத்தவன் வந்தானு கேட்கும் போது எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஏதாவது தானமா கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன்கிட்டயும் பெக் பண்ணிட்டு இருக்கா. இங்க இந்த வைஃப் காரியும் அவன் ஹஸ்பண்டை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அவன் எங்க போனா உண்மையா சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு மிரட்டிட்டு இருக்கான். இங்க பாருங்க எனக்கு நிஜமாலுமே தெரியாது, அவன் எங்கேயாவது ஓடி போயிருப்பான்னு சொல்லுவோம். அவன் எங்க போனாலும் சரி என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, ஏன்னா அவன் அப்பார்ட்மெண்டோட கீ என்கிட்ட இருக்கு, எங்க போனாலும் எப்படியும் வீட்டுக்கு வந்து தானே ஆகணும், அவனை விடவே மாட்டான், அவனுக்காக வெயிட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள இவன் போயிடுறான். அவன் இங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோவை எழுப்பி விடுறா. இவனுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன பண்றது, போயும் ஒன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரி கூடலாம் வாழ வேண்டிய நிலைமை வந்துச்சு பாத்தியா, இவன் வரையும் அப்பார்ட்மெண்ட்டை விட்டே போக மாட்டான் போல இருக்கேன்னு புலம்பிட்டு இருக்கான். எது என்ன மாதிரியா, போயும் உனக்கு போய் ஹெல்ப் பண்ண பாரு, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு இவனும் அவனை திட்டிட்டு இருக்கா. ஆமா இப்போ இதுதான் ரொம்பவே முக்கியமா, நானே என் வீட்டுக்குள்ள எப்படி போதும் தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன், இதுல நீ வர ஏமா அவன் வேலையை பார்த்துட்டு போமான்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் இட்ஸ் ஓகே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா எனக்கு பணம் தரேன்னு சொன்னல, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச பணத்தையே கொடுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருந்த பணத்தையும் பிடுங்கிக்கிறா. எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டே எங்க போறேன்னு கேட்கவும் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளும் கிளம்புறா. இவன் இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அந்த பக்கம் போற வர மக்கள்லாம் உண்மையிலேயே இவன் பிச்சைக்காரன் நினைச்சு கையில இருக்கிற 5 பத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு போறாங்க. அதுக்கு இவனும் கோவப்பட்டு நான் ஒன்னும் பிச்சைக்காரன் இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு அழகான பொண்ணை இவன் முன்னாடி வந்து நின்று ஒரு வெட்டிங் ரிங்கை தூக்கி போடுறா. அந்த ரிங்கை எடுத்து பார்த்துட்டு இவனும் நிமிர்ந்து பாக்குறான். பார்த்தா நம்ம கிளாரா தான். அவ்வளோ அக்லியா போனவ இப்போ பயங்கர பியூட்டியா வந்து நிற்கிறா. ஓ நீதானா, நீ தான் இந்த அளவுக்கு மேக் ஓவர் ஆயிருக்கேன்னு கேட்கவும் ஆமாம் நானே தான், ஆக்சுவலி நான் இப்போ திரும்பி வந்ததே உனக்கு ஹெல்ப் பண்ணதான், இப்போத்துலேருந்து நீ என்னுடைய ஹஸ்பண்ட் சொல்லவும் அவனுக்கா எதுவுமே புரியல, என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவளையே பார்த்துட்டு இருக்கா. நீ உன் அப்பார்ட்மெண்ட்டுக்கு திரும்ப போகணும்ல, அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான பிளான் இருக்கு, அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த வெட்டிங் ரிங்கை என் விரல போட்டு விடுன்னு சொல்லிட்டு கையை காமிக்கிறா. ஸோ இவனுக்கும் வேறு ஆப்ஷன் இல்லை, வீட்டுக்குள்ளே போகணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே சலிப்பாக விரல அந்த வெட்டிங் ரிங்கையும் போட்டு விட்டுட்டேன். இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ணணும்னு கேட்குறா. அதுக்கு இவளுமே உன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுன்னு சொல்கிறா. எது ட்ரெஸ்ஸை கழட்டணுமா, ஆனால் எதுக்காகன்னு கேட்கவும் நான் சொன்னது மட்டும் செய்யன்னு சொல்லிட்டு ஒரு மண்வெட்டி மாதிரி இருக்கு, அதை எடுத்து கையில் வச்சுட்டு இருக்கா. எதுக்காக இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் கையில் வச்சிருக்க, என்னதான் பண்ண போறேன்னு கேட்குறான். பயப்படாத, உன்னை அப்படியே கொண்டெல்லாம் புதைச்சிட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவே இங்க கட் பண்ணிட்டு ஹீரோவுடைய அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்டோடைய டோரை ஓப்பன் பண்ற சத்தம் கேட்கவும் இந்த ஹஸ்பண்ட் காரனும் அங்கே தான் இருக்கான். ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தா என் வைஃப் கூட ஸ்லீப் பண்ணிருப்ப, இன்னைக்கு நீ செத்தடான்னு சொல்லிட்டு முன்னாடி வரும்போது ஆக்சுவலி அங்கே வரது ஹீரோ கிடையாது, ஹீரோயின் தான் வரா. அதுவும் ஒரு கையில மம்முட்டியோடையும் இன்னொரு கையில ஒரு பேக்கோடையும் வந்துட்டு இருக்கா. இங்க அந்த ஹஸ்பண்ட் காரனை பார்த்துட்டு ஆமா நீ யாரு, என்ன என் ஹஸ்பண்டை தெரிய வந்தியான்னு சொல்லிக்கிட்டே அவ பாட்டுக்கு உள்ள போயிட்டு இருக்கா. இவனும் அவரை ஸ்டாப் பண்ணி அப்பா
அவனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சா, இப்போ அவன் எங்கே இருக்கான்னு கேட்கவும் இவ்வளோ அவன் முன்னாடி ஹீரோவுடைய ரத்தக்கரை படிஞ்ச ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு அவனா ரோட்டோரத்தில் 2 மீட்டர் ஆழத்தில் மண்ணுக்கடியில் கிடக்கான். இப்போதான் அந்த நாயை கொன்று புதைச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறா. இவனுக்கு அதை கேட்கவுமே ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறா, உண்மையிலேயே அவனை கொன்று புதைச்சிட்டான்னு கேட்கவும் அவ்வளோ அம்மான்னு சொல்லி தலையாட்டிட்டு இருக்கா. இட்ஸ் ஓகே, இது அவனுக்கு நல்ல முடிவு தான். அவனை மாதிரி அடுத்தவன் ஒய்ஃப் மேலே ஆசைப்பட்டு அடுத்தவன் ஒய்ஃபை சஜஸ்ட் பண்ண நினைக்கிறவனுக்குலாம் இது சரியான முடிவு தான் சொல்லிட்டு அவனுக்கு டிசர்வ் தான் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும் ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இவனை மாதிரி பொறுக்கி பயலுக்கெல்லாம் இது தேவை தான். அப்புறம் என்ன, அவன் எப்படியும் திரும்பி வர போகிறதில்ல, வேணும்னா இதுக்கப்புறம் நீங்களும் நானும் வேணும்னா ஒரே வீட்டில் ஸ்டே பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவனை சஜஸ்ட் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகிறா. இந்த ஹஸ்பண்ட்காரன் ஹீரோவை விடவும் பெரிய பர்வடாக இருப்பான் போல. அவள் கேட்ட அடுத்த செகண்டே கொஞ்சம் கூட யோசிக்காம கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு அவளை அப்ரோச் பண்ண போகிறான். அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணலான்ட்டு போகும்போது அந்த மம்முட்டியை வச்சு அவன் கழுத்தில் ஒரே ஏற்று என்ன பண்ணுற, இது ஒன்றும் விளையாட்டு பொருள் இல்லை, ஃபர்ஸ்ட் என் கழுத்துலேருந்து இந்த மம்முட்டி ஏடுன்னு சொல்லிட்டு செம்மையாக பயந்துட்டு இருக்கான். ஏண்டா புறம்போக்கு நாய, உன் ஒய்ஃப் மட்டும் உனக்கு துரோகம் பண்ணக்கூடாது, அவள் மட்டும் உனக்கு உண்மையாக இருக்கணும். ஆனால் நீ அவளுக்கு துரோகம் பண்ணுவ, இன்னொருத்தவன் ஒய்ஃப் மேலே ஆசைப்படுவ. உங்களை மாதிரி பர்வடெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இப்போதான் என் புருஷனுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை மண்ணுக்கடியில் தூங்க வச்சுட்டு வந்திருக்கேன். அடுத்தது உன்னையே கொண்டு புதைச்சிடறான்னு சொல்லிட்டு இவளும் பக்கத்தில் போகும்போது அவன் செம்மையாக பயந்து போயிடுறான். அடி பொடி பைத்தியக்காரின்னு அவளை பிடிச்சி திட்டிட்டு செம்ம பயத்தோட தப்பிச்ச பழிச்சோன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறான். அவன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ அந்த வீட்டுக்குள்ளே வரான். அவனுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. ஓடி வந்த ஹீரோயின் கிட்ட நீ என்னுடைய சேவியர் தெரியுமா, அவனை மாதிரி ஒரு டெவில் கிட்டே என்னை காப்பாத்திடுன்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்படியே அவளை மேலே கிளியமாக பார்க்குறான். பரவாயில்லையே, இந்த லுக்கில் கூட நீ ரொம்பவே அமேசிங்காக தான் இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு விருப்பம் இருந்தால் அப்படியே வாங்க 2 பேரும் போய் டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே 2 பேரும் சேர்ந்து ரெட் வைன் குடிச்சிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்றான். எது நான் போய் ஒன்றை மாதிரி ஒருத்தன் கூட உட்காந்து டின்னர் சாப்பிடணுமா, அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறா. அதை கேட்டதுமே இவன் முகமே மாறிடுது. ஏன் என் கூட வந்தா என்னவான்னு கேட்கவும் உன்னை மாதிரி ஒருத்தவனா அடிச்சு தெருவிலே விடாமா எதுக்காக காப்பாற்றணுமோன்னு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. கொஞ்சம் நீயே நினச்சி பாரு, நீலாம் என்ன மாதிரியான ஜென்மண்டா, எத்தனை பேருடைய குடியை கெடுத்திருக்க, எத்தனை பொண்ணுங்களுடைய மனசை வதச்சிருக்க, உனக்குலாம் கடுமையான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் சொன்ன ஒவ்வொரு சொல்லும் அவனுக்கு பயங்கரமான கில்ட்டியாக இருக்குது. உடனே அவள் கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணி ஒருவேளை நான் என்னை மாற்றிக்கிட்டேனா இந்த மாதிரி இல்லாமல் வேறொரு பர்சனா, அதாவது ஒரு நல்ல பர்சனாக இருந்தேனா உன்னால் என்னை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குறான். என்ன என்கிட்டயும் ஃப்ளாட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, ஒருவேளை நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா உன்னால் எனக்கு என்ன ஆஃபர் பண்ண முடியும், மிஞ்சி போனால் ஒயின் வித் டேட்டிங், அப்படி இல்லைனா என் கூட 1 night stand, இதுக்கு தான் நான் ஆசைப்படுறேங்க போது. அதுக்கு அவனும் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே என்னால் இன்னொன்று பண்ண முடியும், உன் லைஃப்பில் என்னை தவிர வேற யாரையுமே டேட் பண்ண முடியாத அளவுக்கு பண்ண முடியும்னு சொல்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் கிட்ட அவன் ப்ரப்போஸ் பண்ணுறான். அதுக்கு அவ்வளோ அவனை ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்ருக்கா. எங்கள் கட் பண்ணால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஹீரோயின் ஹீரோவோட ப்ரப்போசலை ஏற்றுக்கிட்ட போல் 2 பேரும் சேர்ந்து ரொம்பவும் ஹாப்பியாக ஒரு கப்பலாக தான் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினிக்காக அவனுடைய கேரக்டர் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் சந்தோஷமாக ஹீரோயின் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவங்க லைஃபை ரொம்பவே ஸ்மூத்தாக ஹாப்பியாக போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டோடைய காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஹீரோ தான் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அந்த டெவில் ஹஸ்பண்டுடைய ஒய்ஃப், அதாவது ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி அஃபேரில் இருந்தாலையா அந்த பொண்ணு தான் வந்து நிற்கிறா. அதுவும் பெட்டி படிக்கோட வந்து நிற்கிறா. வீட்டை விட்டே வந்துட்டா போல. என்ன லக்கேஜோட வந்திருக்கா, என்னாச்சு, எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது இதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக நான் உன் கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன், என் ஹஸ்பண்ட் என்ன வீட்டை விட்டே திறத்த விட்டுட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறா. அவளை அப்படியே ஸ்டாப் பண்ணி எம்மா தாயே, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா கூட கொஞ்சமாவது கன்சிடர் பண்ணியிருப்பேன், ஆனால் இதுக்கப்புறம் என்னால் கன்சிடர் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ நான் சிங்கிள் எல்லாம் மிங்கிள் ஆகிட்டேன். அது சரி, உன்னை நான் என்னைக்காவது ஏற்றுக்க தான் வீட்டை விட்டு வான்னு சொன்னேன்னா, அப்படி இருக்கும்போது எதுக்காக அவசரப்பட்டு நீ வீட்டை விட்டுலாம் வெளியில் வந்தனா இந்த மாதிரி கேட்குறானா. அவளுக்கு அப்படியே பயங்கரமான ஷாக்கிங்காக இருக்குது. அடே நீ இருக்குங்கிற தைரியத்தில் தான் நானே வீட்டை விட்டு வந்தா, இப்போ என்ன இந்த மாதிரி சொல்கிறாங்க போது சாரிப்பா, கொஞ்சமாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கோ, எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குன்னு சொல்லிட்டு நைஸாக கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். அங்கே நடந்தது எல்லாத்தையும் உள்ளே இருந்த ஹீரோயினும் கேட்டுட்டு தான் இருந்திருப்பா. பயங்கர கோவத்தோட அவள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்கா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, நீலாம் திறந்தவே மாட்டேடான்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கா. என்னாச்சு, நான் என்ன பண்ணேன்னு ஹீரோவும் கேட்க அதுக்கு ஹீரோயினும் நான் எதனால இந்த மாதிரி ஹோம்லெஸ் ஆன தெரியுமா, என்னை மேரேஜ் பண்ணிக்கிருந்தா என்னுடைய ஃபியான்ஸை என்னை இதே மாதிரி தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டுட்டான், அதனால தான் எனக்கு இந்த நிலைமை வந்துன்னு சொல்லவும், ஆனால் நான் உன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலையே, நீ மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் நீ எக்ஸாக்டாக மற்ற ஆம்பளைங்க மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே புத்தி, என்னால் இதுக்கப்புறம் அவன் கூட ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் போட்டு விட்டு அந்த வெட்டிங் ரிங்கை கலட்டி அவன் கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்கும்போது அவளை ஸ்டாப் பண்ணி நான் என்னதான் பண்ணணும் அதையாவது சொல்லுன்னு சொல்கிறான். அந்த பொண்ணுடைய நிலைமைக்கு காரணமே நீ தான், ஆனால் ரெஸ்பான்சிபிள்னு வரும்போது நைஸாக அவளை கழட்டி விட்டுட்டல. இதே மாதிரி எத்தனை பொண்ணுங்க மனசுக்கு எடுத்து ஜோடியாக இருந்தால் அந்த கப்பிள்ஸ் எல்லாம் பிரிச்சிருப்ப, அவங்க பாவம்லாம் நிச்சயமாக உன்னை சும்மா விடாது, அவங்க அனுபவிச்சா அதே வழியை நீ அனுபவின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வீட்டை விட்டே கிளம்பிடுறா. ஹீரோக்கா ரொம்பவே
ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவருடைய லைஃப்பில் கிடைச்ச ஒரு ட்ரூ லவ்னா அந்த ஹீரோயின் தான். எத்தனையோ பெண்கள் அவன் லைஃப்பில் வந்து போயிருந்தாலும் ஹீரோயின் அளவுக்கு ட்ரூவா அவன் மேலே ஒரு உண்மையான அக்கறையோட இல்லை. ஸோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்கே கட் பண்ண மறுநாள் காமிக்கிறாங்க. அந்த ஹஸ்பண்ட் காரர் இருக்காலையா, அவன் போட்டு ஹீரோவை செம்மை அடிச்சு அவன் காலரை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இதுக்கப்புறம் என்னைக்காவது என் வைஃப் கூட உன்னை சேர்த்து வச்சு பார்த்தனா அவனை உண்மையிலே உன்னை கொண்டு புதைச்சிருவான்னு சொல்லி அவனை வான் பண்ணி ஹீரோயின் கிட்ட விட்டுட்டு போகிறான். ஸோ ஹீரோயினும் என்னாச்சு, எதுக்காக உன்னை அடிச்சா, மறுபடியும் அவன்கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது, ஆமாம் நானே தான் அவனை தேடி போனான். நீ தானே சொன்ன தப்பு பண்ணதுக்கு பிராய்ச்சத்தை தேடணுன்னு. அதனால தான் அவன்கிட்ட போயிட்டு என் தப்பை ஒத்துக்கிட்டு அவன்கிட்ட மனசார சாரின்னு கேட்டு அவன் வைஃபோட சேர்த்து வச்சேன். ஆனால் அவருடைய மதிப்பு எப்படி இருக்க பாருன்னு சொல்லிட்டு மூஞ்சி மொழியெல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். டேய் நீ சரியான முட்டாள் தெரியுமான்னு சொல்லுவோம். நானும் அப்படி தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த முட்டாளை கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டு ரீஎஜுகேட் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த மாதிரி ஒரு முட்டாளை உன்னால் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோயின் பயங்கரமாக மெல்ட் ஆகிறா. ஸோ ரெண்டு பேருமே கிஸ் பண்ணி அவங்க லவ்வை கன்ஃபஸ் பண்ணுறதோட இந்த ஒரு குட்டி ஸ்டோரியும் ஒரு சூப்பரான எண்டிங்கோட கம்ப்ளீட் ஆகுது. ஆக்சுவலி இது குட்டி ஸ்டோரி தான், ஆனால் இந்த குட்டி ஸ்டோரிக்குள்ளே நிறைய வேல்யூபிளான விஷயங்களை நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம ஆடியன்ஸுக்கும் போய் சேரட்டுமே தான் இந்த ஸ்டோரியை உங்களுக்காகவே கொண்டு வந்தேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.